வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SPPID டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம இதுவரை சீரீஸில் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான். போன இதில் அசோசியேட் பார்த்தோம். ஓகேங்களா. இந்த தடவை ஹைராக்கி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது மெம்பர்ஷிப்பில் உள்ளது. ஸோ மெம்பராக இருக்கவங்க மட்டும்தான் இந்த வீடியோஸை பார்க்க முடியும். ஃபுல்லாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நேராக நான் போயிட்டு ஸ்மார்ட் பிளான்ட் இன்ஜினியரிங் மேனேஜரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரைட் கிளிக் பண்ணி அசோசியேட் அப்ளிகேஷனுங்கிறத பார்த்தேன். அதான் கடைசியாக பார்த்தேன். இப்போ பிளான்ட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஹைராக்கி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஏரியான்னு வரும். ஸோ நியூ ஏரியான்னு வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு ஏரியாவுக்கு ஒரு நேம். ஓகேங்களா. ஸோ ஏரியாவுக்கு என்ன நேம் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ நான் பண்ணுறேன் ஏரியா 00. ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்ரி கிடையாது, நேம் மேண்டேட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி. இதுக்கு நமக்கு ஸ்டார் போடல, அதனால் நமக்கு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு ஏரியா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளான் குரூப்பில் போகிறேன், நியூ ஏரியா. ஸோ இதுக்கு ஏரியா 10ன்னு கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் ப்ராசஸ்ன்னு நான் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 ஏரியா கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து யூனிட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஏரியாவை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ யூனிட் டிலீட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா டிலீட் ஆகிரும். ஓகேங்களா. நியூ யூனிட். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா லெஜண்ட்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லெஜண்ட் ஷீட்டுன்னு கொடுத்துக்கிறேன். யூனிட் கோடு 00ன்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ அடுத்தது அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னென்னா ரைட் கிளிக் யூனிட். ஓகே. ஸோ இதுக்கு யூனிட் 10. டிஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் வாட்டர் அண்டு ஸ்ட்ரிப்பர்ஸ்னு கொடுத்துட்டு யூனிட் கோடை 10ன்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல இப்போ நமக்கு தேவையான யூனிட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ யூனிட்டுக்கு கீழே நம்ம ட்ராயிங் க்ரியேட் பண்ண ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ ட்ராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளான்ட் இன்ஜினியரிங் மேனேஜரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா ஆப் ஆக்சுவலாக விண்டோஸ் 11ங்கும்பொழுது மாறும். ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் போய்ட்டு ஆக்சுவலாக எல்லா ஆப்புங்கிறத ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எங்கே இன்ஸ்டாலாக இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கணும். போனீங்கன்னா இன்டகிரேட் ஸ்மார்ட் பிளான்ட் P&IDன்னு இருக்கும். அதில் போயிட்டு ட்ராயிங் மேனேஜருங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ட்ராயிங் மேனேஜர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நான் வியூவில் போயிட்டு கஸ்டமைஸ் கரண்ட் வியூங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதில் போய் சில ஆப்ஷன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அவுட் ஆஃப் டேட் ட்ராயிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட். ஓகேங்களா. ஆட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ட்ராயிங் நம்பர், அடுத்து டைட்டில். ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ நேம் எனக்கு கீழே வரணும். ஸோ அடுத்து ட்ராயிங் நம்பர் மேலே வரணும். ஓகேங்களா. அவுட் ஆஃப் டேட் ட்ராயிங் ஸ்டேட்டஸ், ட்ராயிங் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், நேம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ரைட்டுங்களா. ஸோ இங்கே கொடுத்தது தான் நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருந்தீங்களோ அது இங்கே வரும். இப்போ போயிட்டு நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ட்ராயிங் அப்படிங்கிறத கொடுத்தா இப்போ நமக்கு இங்கே ட்ராயிங் நம்பர் எல்லாமே நமக்கு கேட்கும். இப்போ போயிட்டு ட்ராயிங் நம்பர். ஸோ 00 hyphen
LG-01. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா legend LEGEND-01 திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் வந்து எக்யூப்மெண்ட் அசம்பிளி. ஸோ நாங்கள் அங்கே போய் காப்பி ஆயிடுச்சு. ஸோ சாரி அசம்பிளிஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு நேம் வந்து legend-01 கொடுத்துட்டு டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் உங்களுக்கு வேறு டெம்ப்ளேட் வேணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது இ சைஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே எப்படின்னா எனக்கு A4 வேணும், A1 சைஸ் வேணும், என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட் சைஸே நான் விட்றேன். இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ A3 எடுத்துக்கோம். ஓகேங்களா, A3 சைஸ். ஓகே, ஒய்டு எடுத்துக்கோம். A3 ஒய்ட். ஓகே, ரைட். அதே மாதிரி இதுக்கும் நான் க்ரியேட் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ட்ராயிங். ஸோ ட்ராயிங் நேம் வந்து நமக்கு வந்து 10 PID-01. ஸோ ட்ராயிங் நம்பர். ஓகே, நேம் வந்து PID-01. ஓகே, திருப்பி இதில் வந்து ஒர்க் ஃப்ளோ ட்ராயிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ராயிங்கெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நீங்கள் P&ID ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ட்ராயிங் சொன்னீங்கன்னா ட்ராயிங் ஓப்பன் ஆகும். அல்லது நம்ம டேரெக்டாக போய் P&IDயில் ஓப்பன் பண்ண முடியும். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, டேரெக்டாக P&IDயில் போய்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும், டவுட் இல்லாமல் புரிஞ்சுதுங்களா? எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி எங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பர், அல்லது பேக்ரவுண்டில் வர்றதில் உள்ள நம்பர்ஸை வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். இது இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ரீசன்ட் கோர்ஸ் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மோஸ்ட் ரீசன்ட் வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் சில கோர்சஸ் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ரீசெண்ட்டு அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் நமக்கு பேக்ரவுண்டே மாறி இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்னென்னா மோஸ்ட் ரீசெண்ட் என்ன கோர்சஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியணுன்னா மோஸ்ட் ரீசெண்ட் வீடியோவை பாருங்கள், அதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப நன்றி.